அன்பு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து அன்பும், கண்மணியும் ஒண்ணா இருந்த ஃபோட்டோ ஃப்ரேம வந்து எடுத்து, தூசிலாம் தொடச்சு வைக்கணும் அப்டின்ட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த ஃபோட்டோவ எடுத்து, அந்த ஃபோட்டோ எடுத்த நினைவுல வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அவருக்கு வந்து பழைய நினைவுகள் எல்லாமே வருது. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த ஃபோட்டோவ அவர் துடைக்கும்போது, கை தவறி கீழ விழுந்து, அப்படியே கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு போயிருச்சு. அந்த நேரம் பார்த்து கண்மணி அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே டக்குன்னு பார்த்துட்டு, "என்னங்க உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இந்த ஃபோட்டோ நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லொகேஷன்ல எடுத்தோம். அது கூட உங்களுக்கு தெரியலையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோட்டோ. இத நீங்க பார்த்து நீங்க ஹேண்டில் பண்றது இல்லையா? ஆரம்பத்தில நான் எத்தன தடவ சொல்லியிருக்கேன். இந்த ஃபோட்டோ நீங்க எடுக்கும்போது தூசி எதையும் துடைக்காதீங்க. அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு எத்தன தடவ சொல்லியிருக்கேன். தேவையில்லாம அந்த ஃபோட்டோவ எடுத்து நீங்க துடைக்கிறீங்கன்னு சொல்லி, "பாருங்க உடைச்சு வச்சிருக்கீங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு வந்து கண்மணி அப்படியே பேசிர்றாங்க. அவங்கள அறியாமயே. அதுக்கப்புறம் வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போறாங்க. ஒரு டைம்ல வந்து நம்ம கண்மணிட்ட வந்து அன்பு சாரி கேட்கும்போது, அவங்க பழையபடிக்கு நிதானத்துக்கு வந்து, "இந்த ஃபோட்டோ எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க? வாழ்க்கையே இல்லன்னு போயிருச்சு. அதுக்கு பிறகு இந்த ஃபோட்டோ வேணாம், ஒண்ணும் வேணாம். தூக்கி இத குப்பையில போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க. இது எல்லாத்தையுமே உணர்ந்து பார்க்குறாரு அன்பு. கோவத்துல தான் நம்மட்ட வந்து கண்மணி அந்த மாரி நடந்துக்கிறது. ஆனா உண்மையிலே வந்து நம்ம மேல எவ்வளோ அன்பு இருக்கு அவளுக்கு அப்படிங்கிறத நம்ம இதிலேயே புரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னாடி வந்து பொய்யா தான் அந்த மாரி கோவப்படுறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு லெட்டர் எடுத்து அதில தன்னுடைய தவறுகள் எல்லாத்தையுமே வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுதி அத கண்மணிக்கு தெரியிற மாரி வைக்கிறாரு. கண்மணி எடுத்து படிச்சு, அது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, கார் டிரைவிங் அதாவது டூ வீலர் டிரைவிங் போம்போது, முழுக்க முழுக்க கண்மணியால கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு கட்டத்தில வந்து மெடிசன் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது, அவரோட தம்பி ஃபோன் கால் பண்ணும்போது, அதில வந்து இவங்க பேசுறது வந்து அப்படியே வெளியில வந்துருது. இத வச்சு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கோவப்படுறாங்க. பட் இருந்தாலும் கூட டிரைவிங் பண்ணதுக்காண்டி இந்தாங்க ரூ. 200 சொல்லி கையிலேயே குடுத்துட்டு போயிறாங்க. அந்த காசையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாரு. இதுக்கிடையில வந்து அவர் தம்பி வந்து, "அண்ணா சாரிண்ணா தெரியாம நான் அப்படி பண்ணிட்டேன்" அப்படிங்கிறாரு. அதனால நம்மோட டிரைவிங் எல்லாம் முடிஞ்சுச்சுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு அந்த சமாதானப்படுத்துறாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.